கணச்சேரன் அவர்கள் பட்டியலூடாகத்தான் தேர்தலில் போட்டியிட்டிருந்தார். இந்த முறையும் அதே பட்டியலில் தான் போட்டியிடுகிறீர்கள். நீங்கள் பிரதான வேட்பாளராக போட்டியிடாமைக்கான காரணம் மக்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு குறைந்து விட்டதா, அது அரசியல் சார்ந்து உங்களது செயற்பாடுகள் மங்கிவிட்டதா? முள்ளியான் வட்டாரத்துக்கு பிரதான வேட்பாளரை வழங்க வேண்டும் என கட்சியிடமே நான் கூறியிருந்தேன். ஆகவே முள்ளியான் வட்டாரத்துக்கு நேரடி வேட்பாளர் பதவியை வழங்கி நான் இங்கு மேலதிக வேட்பாளராக இந்த தேர்தலிலே களமிறங்கியிருக்கிறேன். உங்களுடைய ஜனநாயக போராளிகள் கட்சிக்கு வடமராட்சி கிழக்கு ஒரு செல்வாக்கு இருந்தது. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட பாராளுமன்ற தேர்தல் அதே போன்ற ஜனாதிபதி தேர்தலில் கூட வடமராட்சி கிழக்கில் ஜனநாயக போராளிகள் கட்சியினர் கோரிய வேட்பாளரை மக்கள் நம்பிக்கையின் நிமித்தமாக ஆதரித்திருந்தார்கள். இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு மக்களை அணுகி அவர்களுடைய குறைகளை கேட்டு அதை தீர்த்து வைக்கும் செயற்பாடுகளில் உங்களுடைய கட்சியில் ஈடுபட்டதாக இல்லை. தற்பொழுது தேர்தல் வந்திருக்கிறது, அதிகமாக உங்களுடைய கட்சியினுடைய செயற்பாட்டை காண முடிகிறது. தற்பொழுது நடைபெறவிருக்கின்ற உள்ளாட்சி சபை தேர்தலில் எதை வைத்து மக்களிடம் வாக்கு கேட்டு போகும்? அரசியலுக்குள்ள வந்தது சும்மா வீட்டுக்குள்ளே இருந்தது இல்லை. அவர்கள் இப்ப ஒரு கிராமத்துல சிரமதானம் செய்யணும்னு சொன்னா அவையில் முன்னுக்கு நிற்பினான். ஒரு மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கணும்னு சொன்னால் அவையில் அங்கே நிற்பினான். அதே மாதிரி மாவீர தினம் சொன்னால் அங்கே போய் நிற்பினான். ஒரு ரத்த தான நிகழ்வு அவசரமாக செய்யணும்னு சொன்னால் அங்கே நிற்பினான். மர நடுகை இருந்தால் எங்கள் இளைஞர்கள் போய் அங்கே நிற்பினான். நல்ல வேட்பாளர்களை தெரிவு செய்து நிறுத்தி இருக்கிறீர்கள் என்று கூறுகிறீர்கள். சில இடங்களில் உங்களுடைய கூட்டணியின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்படுவதற்கான காரணம் என்ன? அந்த இளைஞர் வேட்பாளர்களுக்கு பிறப்பக்காட்சி பத்திரம் உறுதிப்படுத்தப்பட்டது ஆரம்பத்தில் அறிவிக்கப்பட்டது, மூலப்பிரதி என்று சொல்லி அது அறிவிக்கப்படவில்லை. இத்தனை வருடங்களாக பல்வேறுபட்ட அரசியல் கட்சிகள் தலைவர்களுடன் சேர்ந்து நீங்களும் சரி உங்களுடைய பிரதேசத்தில் இருப்பவர்களும் பயணித்திருக்கிறார்கள். குறிப்பாக நீங்கள் இதுவரை காலமும் பயணித்திருக்கிறீர்கள். ஆனால் உங்கள் பிரதேசத்தில் இருக்கும், அதாவது போக்குவரத்து பிரதேசத்தில் இருக்கும் மக்களுடைய பிரதான வழித்தடமாக இருக்கின்ற இந்த போக்குவரத்து பிரதான வீதியை இவ்வளவு காலமும் அரசியல் தலைவர்களோடு சேர்ந்து பயணித்த உங்களால் ஏன் இந்த வீதியை போட முடியவில்லை? தற்பொழுது தேர்தல் கேட்கிறீர்கள், மக்களிடம் வாக்கு கேட்கிறீர்கள். மக்கள் கேட்பது உங்களிடம் இந்த வீதியை போட்டுதான், இந்த வீதியை புனர்நிர்மாணம் செய்துதாருங்கள். இந்த தேர்தலுக்கு பிறகாவது நீங்கள் வெற்றி பெற்று பிரதேச சபைக்கு சென்றால் இந்த வீதியை புனர்நிர்மாணம் செய்து உங்களால் கொடுக்க முடியுமா? அரசியலுக்குள்ள வந்ததை நான் எனக்கு பெருமை தருவதற்கு நான் அரசியலுக்குள்ள வரையில எங்களை மக்களுக்கு சேவை செய்யணும் தான் நான் அரசியலுக்குள்ள வந்தது. ஒரு அச்சமான கேள்வி ஒன்று, ஜனநாயக போராளிகள் கட்சி கோட்டபாய உருவாக்கிய கட்சியா? கோட்டபாய உருவாக்கிய கட்சினால் அது எங்கள் தலைவராக இருக்கு. அதைத்தான் உங்களிடம் கேட்கிறேன். இல்லை, அவருடைய பின்புலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சியா? ஏனென்று சொன்னால் ஏனைய பிரதேசங்களில் தமிழ் தேசியம் சார்ந்து செயல்படுகிறவர்கள், மாவீரர் நாள் தேசியம் சார்ந்து செயல்படுகிறவர்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள், கைது செய்யப்படுகிறார்கள். ஆனால் ஜனநாயக போராளிகள் கட்சியில் தேசியம் சார்ந்து செயல்படுகிறவர்கள், மாவீரர் நிகழ்வுகளை மேற்கொள்பவர்கள் கைது செய்யப்படுவதில்லை, அச்சுறுத்தப்படுவதில்லை. உண்மையில் அதை பற்றி தெளிவான விளக்கம் என்ன? இல்லை, ஜனநாயக போராளிகள் கட்சி என்பது 2009ஆம் ஆண்டுக்கு முன்பு தமிழீழ விடுதலைக்காக ஆயுதமேந்தி போராடிய போராளிகள் பின்பு 2009ஆம் ஆண்டுக்கு பின்பு தடுப்பு முகாமுக்கு சென்று மீண்டும் அரசியல் ரீதியாக பயணிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அரசியல் ரீதியாக பயணிக்கிறேன்னு சொன்னால் ஒரு அரசியல் கட்சி உருவாக்க வேண்டிய தேவை இருக்குது. கட்சியோடு பயணிக்காதவர்கள், உங்களுடைய கூட்டணியோடு பயணிக்காதவர்கள், அரசியல் அனுபவம் இல்லாதவர்களை இந்த தேர்தலில் நிறுத்தி அவர்களை நல்லவர்களாக அடையாளம் காட்டி பிரதேச சபைக்கு அனுப்ப போகிறீர்கள். ஒரு சிலர் மீது பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. மக்கள் மத்தியில் ஒரு தவறானவர்களை அடையாளம் காட்டி அவர்களை வெற்றி பெற செய்து அவர்களை பிரதேச சபைக்கு அனுப்புவதால் மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கப் போவதில்லை. இது ஒரு மக்களை ஏமாற்றும் செயற்பாடாக தெரியவில்லை. மக்களுக்கு எதிரானவர்கள் நாங்கள் நிறுத்த மாட்டோம். உங்களுக்கு வணக்கம். தற்பொழுது நிகழ்ச்சியூடாக உங்களோடு இணைந்திருப்பவர் ஜனநாயக போராளிகள் கட்சியின் வடமராட்சி கிழக்கு செயற்பாட்டாளரும் நடைபெறவிருக்கின்ற பருத்தித்துறை பிரதேச சபைக்கான உள்ளூராட்சி, அதாவது 12ஆம் வட்டார வேட்பாளருமாகிய கணச்சேரன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். கடந்த கால உள்ளாட்சி சபை தேர்தலில் கணச்சேரன் அவர்கள் பட்டியலூடாகத்தான் தேர்தலில் போட்டியிட்டிருந்தார். இந்த முறையும் அதே பட்டியலில் தான் போட்டியிடுகிறீர்கள். நீங்கள் பிரதான வேட்பாளராக போட்டியிடாமைக்கான காரணம் மக்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு குறைந்து விட்டதா, அது அரசியல் சார்ந்து உங்களது செயல்பாடுகள் மங்கிவிட்டதா? நான் 2023ஆம் ஆண்டு 2020ஆம் ஆண்டு நான் முதலாக அரசியலுக்குள் பிரவேசம் செய்திருந்தேன். 2023ஆம் ஆண்டு ஒரு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அதில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பாக பருத்தித்துறை பிரதேசங்களுடைய 12ஆம் வட்டத்தில் நேரடி வேட்பாளராக களமிறங்கியிருந்தேன். ஆனால் இந்த முறை அந்த தேர்தல் சில சம்பவங்களால் அந்த தேர்தல் நடைபெறவில்லை. ஆனால் தற்போது நடைபெற இருக்கின்ற தேர்தலிலே முள்ளியான் வட்டாரம் என்பது
போக்கரப்பு கிராம சேவையாளர் பிரிவு, முள்ளியான் கிராம சேவையாளர் பிரிவு, அதே போல வெற்றிலைக்கணி கிராம சேவையாளர் பிரிவு, 3 கிராம சேவையாளர் பிரிவுகளை உள்ளடக்கி இருக்கின்றது. ஆகவே இந்த முறை தேர்தலிலே நான் முள்ளியான் வட்டாரத்துக்கு பிரதான வேட்பாளரை வழங்க வேண்டும் என கட்சியிடமே நான் கூறியிருந்தேன். ஆகவே முள்ளியான் வட்டாரத்துக்கு நேரடி வேட்பாளர் பதவியை வழங்கி நான் இங்கு மேலதிக வேட்பாளராக இந்த தேர்தலிலே களமிறங்கி இருக்கிறேன். அதற்காக மக்களுடைய செல்வாக்கு குறைந்து விட்டது என்றெல்லாம் இல்லை. அது தேர்தல் முறையை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு தேர்தலுக்கும் எங்களுடைய தேர்தல் வியூகங்கள் மாற்றப்படும். அதாவது உங்களுடைய ஜனநாயக போராளிகள் கட்சிக்கு வடமராட்சி கிளைக்கு ஒரு செல்வாக்கு இருந்தது. அந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட பாராளுமன்ற தேர்தல், அதே போல ஜனாதிபதி தேர்தலில் கூட வடமராட்சி கிளைக்கு ஜனநாயக போராளிகள் கட்சியினர் கோரிய வேட்பாளரை மக்கள் நம்பிக்கையின் நிமித்தமாக ஆதரித்திருந்தார்கள். இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு மக்களை அணுகி அவர்களுடைய குறைகளை கேட்டு அதை தீர்த்து வைக்கும் செயற்பாடுகளில் உங்களுடைய கட்சியினர் ஈடுபட்டதாக இல்லை. தற்பொழுது தேர்தல் வந்திருக்கிறது, அதிகமாக உங்களுடைய கட்சியினுடைய செயற்பாட்டை காண முடிகிறது. தற்பொழுது நடைபெறவிருக்கின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் எதை வைத்து மக்களிடம் வாக்கு கேட்க போகிறீர்கள்? நாங்கள் அரசியலுக்குள்ள வந்தது சும்மா வீட்டுக்குள்ளே இருந்துட்டு வரையில. நாங்கள் எப்போ அரசியலுக்குள்ள வந்தோமோ, மிக முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வடமராட்சி கிழக்கு பிரதேசத்தை சேர்ந்த ஒரு ஆள் உங்களுக்கு தெரியும், எங்களோட கட்சியில் அதிகமாக இளம் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இப்போ ஒரு கிராமத்தில் சிரமதானம் செய்யணும்னு சொன்னால் அவைகள் முன்னுக்கு நிற்பினான். ஒரு மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கணும்னு சொன்னால் அவைகள் அங்கே நிற்பினான். அதே மாதிரி மாவீர தினம்னு சொன்னால் அங்கே போய் நிற்பினான். ஒரு ரத்ததான நிகழ்வு அவசரமாக செய்யணும்னு சொன்னால் அங்கே நிற்பினான். மர நடுகை இருந்தால் எங்களோட இளைஞர்கள் போய் அங்கே நிற்பினான். அவைகள் எங்களோட இளைஞர்கள் ஒரு காலம் தேர்தல் காலத்தில் மட்டும் வீட்டுக்குள்ளே தேர்தல் காலம் பண்ணால் வேட்பாளர் பட்டியலில் நிற்க மாட்டேனான். வருஷத்துல 365 நாள்னு சொன்னா 365 நாள்ல கடைசி ஒவ்வொரு நாள்லயும் கடைசி 4 மணித்தியாலும் சமூக சேவைக்காக தங்களுடைய நேரத்தை ஒதுக்குறார்கள் எங்களுடைய இளைஞர்கள். ஆனால் அவர்களே நாங்கள் இந்த தேர்தல் உண்மையிலேயே பரிந்துரை பிரதேசனுடைய வேட்பாளர் பட்டியலை எடுத்துக்கொண்டால் மிக சிறந்த வேட்பாளர்கள் உள்ளடக்கிய ஒரு வேட்பாளர் பட்டியலை நாங்கள் தயாரித்திருக்கிறோம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஊடாக இந்த பரிந்துரை பிரதேசவைக்கான மிக முக்கிய சமூக செயற்பாட்டாளர்கள் உள்ளடக்கிய ஒரே ஒரு வேட்பாளர் பட்டியல் சொன்னால் அது வேட்பாளர் பட்டியல். இந்த இடத்தை சிறந்த வேட்பாளர்களை தெரிவு செய்து நடத்தியிருக்கிறீர்கள் என்று கூறுகிறீர்கள். சில இடங்களில் உங்களுடைய கூட்டணியின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? அது தேர்தல் ஆரம்ப கட்டத்தில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த முறை 25% இளைஞர் வேட்பாளர்களை உள்ளடக்க வேண்டிய ஒரு தேவை, கட்டாயமாக உள்ளடக்க வேண்டிய ஒரு தேவை இருந்தது. அதில் அந்த இளைஞர் வேட்பாளர்களுக்கு பிறப்பத்தாட்சி பத்திரம் உறுதிப்படுத்தப்பட்டது ஆரம்பத்தில் அறிவிக்கப்பட்டது மூலப்பிரதி என்று சொல்லி அதில் அறிவிக்கப்படவில்லை. ஆனால் அதுக்கு பிறகு அவைகள் சில இடங்களில் நாங்கள் பரிந்துரை பிரதேச சபைக்கு ஒரிஜினல் போட்டோ காப்பின்னு சொல்லினோம், அதைத்தான் நாங்கள் கொடுத்துருந்தாங்க. ஆனால் சில இடங்களில் அந்த போட்டோ காப்பியை எடுத்து ஜேபி சைன் பண்ணி அதை கொடுத்துருக்கிறாரு. அதால தான் நிராகரிக்கப்பட்டதற்கான காரணம் அதுன்னு சொல்லப்படுது. மக்களுக்கு இந்த மண்ணிலே, அதாவது குறிப்பாக வடமராட்சி கிழக்கு பிரதேசங்களில் உங்களுடைய ஜனநாயக போராளிகள் கட்சி சேவையாற்றுவதாக கூறுகிறீர்கள். அவ்வாறு சொன்னால் மக்கள் மத்தியில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும், மக்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை இருக்கும். நீங்கள் ஏன் தனித்து போட்டியிடக்கூடாது? ஏன் கூட்டணியை சேருகிறீர்கள்? இல்ல, தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் மக்கள் தேர்தல் அரசியல் பிரதான இலக்காக கொள்கையில் ஒரு காலம். ஏன்னு சொன்னால் இதுவரைக்கும் தமிழ் மக்கள் ஒரு விடுதலையை வேண்டி போராடி கொண்டிருக்கிற ஒரு இனம். அந்த மக்கள் தனிச்சு நிக்கிறத ஒரு காலமே விரும்புறதில்லை. நீங்க தனியா நிலமோ ஒரு காலம் விரும்புறதில்லை. மக்கள் போன தேர்தலையும் ஒரு மாற்று கட்சி, ஒரு தென்னிலங்கை கட்சிக்கு வாக்களிச்சதுக்கான காரணம் உங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமையில நாங்கள் உங்களுக்கு வாக்களிக்கணும்ன்ற ஒரு காரணத்தை வச்சுதான் வாக்களிச்சது. அதால நாங்கள் முடிஞ்ச அளவு ஒற்றுமையா இருக்கிறதுக்கு தான் நாங்கள் யோசிக்கிறோம். என்ன சொன்னா ஜனநாயக போராளிகள் என்று சொல்றது 2009ஆம் ஆண்டுக்கு முன் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டு அதுக்கு பிறகு அரசியல் பிரவேசம் செய்த ஒரு கட்சி, அதுக்கு பிறகு அரசியல் கூட பயணித்துக் கொண்டிருக்கிற கட்சி. 2001ஆம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்ட அரசியல் ஆயுத போராட்டம் தனி இயக்கமாக வளரலாம், தனி இயக்கமாக செயற்பட முடியும். ஆனால் ஒரு அரசியல் கட்சியாக இருப்பதான்னு சொன்னால் இப்ப பிரிந்து நின்றால் அது எங்களுடைய மக்களுக்கு அது நல்லனாக இருக்காது. முடிந்தளவு நாங்கள் ஒற்றுமையாக செயற்பட வேண்டிய ஒரு தேவை இருக்குது இந்த காலகட்டத்தில். மிக முக்கியமான கேள்வி என்னவென்றால் கணக்கில்வன், உங்களுடைய ஜனநாயக போராளிகள் கட்சியின் கீழ் செயல்படுகிற அவர்களோடு பயணிக்கிற ஒரு சிலர் தங்களுடைய பிரதேசங்களை முன்னேற்றுவதில் தான் குறிப்பாக இருக்கிறார்கள். இவ்வாறு ஒரு மனநிலையை கொண்ட சிலரை எப்படி மக்கள் ஆதரிக்க முடியும்? ஜனநாயக போராளிகள் கட்சியை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு பிரதேசத்திலேயும் ஒவ்வொருத்தர் பொறுப்பாக இருக்கிறார். அந்த அவர்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்பு அவரவருடைய பிரதேசத்தை அவையாக தான் பார்க்கணும். அதுக்கு ரோட்டு போடையிலிருந்து ஜனநாயக போராளிகள் கட்சியின் உறுப்பினர்களை கேட்கிறாரு. என்ன சொன்னால் ரோட்டு போட வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. ஒவ்வொரு இப்ப மிக பின்தங்கிய கிராமங்களில் இருக்கிற உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக
பாராளுமன்ற வரைக்கும் போய் சந்திச்சிருக்கணும். ஜனாதிபதி இந்த கூட்டத்தோட போய் சொல்லியிருக்கணும், எங்களோட கிராமத்துல வந்து வீதிகள் பிரச்சனையா இருக்கு, மின்விளக்கில் ஒன்றும் இல்லையாண்டு அதை சொல்லியிருக்கணும். அதுக்காக ரோட்டு கூடையிலேருந்து ஜனநாயக போராளி கட்சி உறுப்பினரோட போய் கேட்கலாம் நாங்க. அப்போ வந்து அவரவர்களுடைய வழங்கப்பட்ட பொறுப்பு அவரவருடைய பிரதேசத்தை வந்து சிறந்த முறையில் முன்னேற்றணும். அபிவிருத்தி ரீதியாக தேசிய ரீதியாக நாங்கள் எல்லாரும் முனைந்து செயல்பட வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஆனால் அபிவிருத்தி ரீதியாக அந்தந்த கிராமத்துக்குரிய பொறுப்பாளர்கள் வந்து தங்களோட பிரதேசத்தை பார்க்க வேண்டும். இப்போ ஒரு கிராமத்துல வந்து ஒரு ஆள் வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா அவருக்கு உதவி செய்ய வேண்டிய பொறுப்பு அந்த பிரதேசத்தில் இருக்கிறவர்களுக்கு தான் இருக்குது. இப்போ எங்களால் ஏற்பட்டு சொன்னால் அதை நாங்கள் செய்ய வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. மக்கள் தங்களுடைய பிரச்சனைக்காக சர்வதேச மட்டத்திலும் சரி, அதாவது பாராளுமன்றத்திலும் சரி, தனித்து குரல் கொடுத்தவர்களைத்தான் மக்கள் விரும்புகிறார்கள், அவர்களைத்தான் ஆதரிக்கிறார்கள். ஆனால் நீங்கள் தேர்தல் வந்தால் உடன் கூட்டணி சேருகிறீர்களே, உண்மையிலே உங்கள் மீது மக்களுக்கு அதிருப்தி இருக்கிறதா? நாங்கள் தேர்தல் வந்தா போல கூட்டணி சேர்க்கல. நாங்கள் வந்து அவ்வாறு சொன்னால் நீங்கள் ஆளுமை மிக்க இளைஞர்கள் இருக்கிறீர்கள், நீங்கள் கூறுவது போன்று இளைஞர்களை, மிகவும் திறமையான இளைஞர்களை, வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கிறீர்கள் என்று கூறுகிறீர்கள். நீங்கள் ஏன் உங்களுடைய கட்சியில் போட்டியிட்டு கூடாது? ஏன் கூட்டணி சேர்க்கிறீர்கள்? தமிழ் மக்கள்லாம் கூட்டணி அது நிக்க சொல்லிடுவேன். ஆனால் எங்களுக்கு தெரியும் என்னன்னு சொன்னா எல்லாருமே பிரிஞ்சு நின்றால் அது எங்களுடைய மக்களையே நாங்கள் சிதைவுபடுத்துற மாதிரி போயிடும். அதால் வந்து முடிஞ்ச அளவு வந்து நாங்கள் ஏற்கனவே தமிழரசு கட்சியோட பயணிச்சினாங்க. 2023ஆம் ஆண்டு வரைக்கும் இலங்கை தமிழரசு கட்சியோட தமிழ் தேசிய கூட்டமைப்பாக பயணிச்சினாங்க. 2023ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழரசு கட்சியோட தனிச்சொரு முடிவெடுக்குது. நாங்கள் இந்த முறை தேர்தலில் வந்து தேர்தல் முறையை கருத்தில் வந்து நாங்கள் வந்து இந்த தேர்தலில் தனியாக சந்திக்க போகிறோம். அதுக்காக ஏற்கனவே இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய பங்காளி கட்சிகள், தமிழீழ மக்கள் விடுதலை கழகம், தமிழீழ விடுதலை இயக்கம், அதே போல ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி, ஜனநாயக போராளிகள் கட்சி, 5 கட்சிகள் சேர்ந்து ஒரு கூட்டணியை உருவாக்கினார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய சின்னத்துல போட்டிடுறேன்னு சொல்லி. அப்போ வந்து தமிழ் மக்கள் வந்து ஒரு வாரம் சொல்லையில நீங்கள் தனிச்சு நில்லுங்க. தமிழ் மக்கள் எப்பவும் தமிழ் தேசியம் சார்பான அரசியல் கட்சிகள் எல்லாருமே உண்டானால் அது தமிழ் மக்களுக்கு மிக பொருத்தமானதா இருக்குது. கணச்சிலவன் அவர்களே, ஒரு மிக முக்கியமான கேள்வி ஒன்றோ, இத்தனை வருடங்களாக பல்வேறுபட்ட அரசியல் கட்சிகள் தலைவர்களுடன் சேர்ந்து நீங்களும் சரி, உங்களுடைய பிரதேசத்தில் இருப்பவர்களும் பயணித்திருக்கிறார்கள். குறிப்பாக நீங்கள் இதுவரை காலமும் பயணித்திருக்கிறீர்கள். ஆனால் உங்கள் பிரதேசத்தில் இருக்கும், அதாவது போக்குவரத்து பிரதேசத்தில் இருக்கும் மக்களுடைய பிரதான வழித்தடமாக இருக்கின்ற இந்த போக்குவரத்து பிரதான வீதியை இவ்வளவு காலமும் அரசியல் தலைவர்களோடு சேர்ந்து பயணித்த உங்களால் ஏன் இந்த வீதியை போட முடியவில்லை? ஏன் அவர்களுடன் சேர்ந்து இந்த வீதிக்காக குரல் கொடுக்கவில்லை? அப்படி நீங்கள் சரியான பாதையில் சென்றிருந்தால், நீங்கள் குரல் கொடுத்திருந்தால் இந்த வீதி நிலைமையில் இருந்திருக்காது. இன்றும் இந்த வீதி இதே நிலைமையில் இருக்கிறது. தற்பொழுது தேர்தல் கேட்கிறீர்கள், மக்களிடம் வாக்கு கேட்கிறீர்கள். மக்கள் கேட்பது உங்களிடம் இந்த வீதியை போட்டுத்தார், இந்த வீதியை புனர்நிர்மாணம் செய்து தாருங்கள் என்று. இந்த தேர்தலுக்கு பிறகாவது நீங்கள் வெற்றி பெற்று பிரதேச சபைக்கு சென்றால் இந்த வீதியை புனர்நிர்மாணம் செய்து உங்களால் கொடுக்க முடியுமா? நான் வெற்றி பெற்று போறதுக்கு முதலே குறிப்பா வந்து நான் கல்வி பொதுத்தர உயர்ந்த பரீட்சை நேரத்திலே வந்து அரசியலுக்குள்ள வந்துட்டேன். அரசியலுக்குள்ள வந்ததை வந்து நான் வந்து எனக்கு பெருமை தருறதுக்காக நான் அரசியலுக்குள்ள வரையில எங்களோட மக்களுக்கு சேவை செய்யணும் தான் நான் அரசியலுக்குள்ள வந்தது. குறிப்பா வந்து வடமாட்சி பிரதேசத்துல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் இந்த வீதிக்காக நாங்கள் எத்தனை இடத்துக்கு போயிருக்கிறோம்னு சொல்லி. ஏன்னு சொன்னா உங்களுக்கே தெரியும், நாங்கள் ஆளுநர் மட்டும் ஜனாதிபதி கூட்டத்திலோட இந்த வீதி புனரமைக்கப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்குன்னு சொல்லி பல தரப்புல நாங்கள் முன்வச்சிருக்கிறோம். முக்கியமா வந்து வடமாட்சி வீதியை வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருடத்துக்கு முன்பு தான் ஏனைய பிரதேசங்களும் வீதி போடப்பட்டது. எங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னால், பருத்தித்துறை பிரதேச சபையால இந்த வீதி போடக்கூடிய நிலைமை ஃபுல்லா போடுறோம்னு சொன்னா முடியாது. ஏன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் வந்து ₹1 மில்லியன் பெறுமதியான வீதி தான் ஏற்கனவே போடப்பட்டிருக்குது. அதில் வந்து போன முறை வட்டாரத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 மீட்டர் வீதி தான் போடப்பட்டிருக்குது. இன்னும் ஒரு 2.5 கிலோமீட்டர் வீதி போட வேண்டிய தேவை இருக்குது. அப்போ நாங்கள் வந்து வட்டாரத்தில் வேட்பாளராக வென்று தான் அதை செய்ய வேண்டியதில்லை. நாங்கள் ஏற்கனவே வந்து அதுக்குரிய சகல முயற்சியை மேற்கொண்டிருக்கிறோம். நாங்கள் இப்போ மக்களிடம் கேட்குற இந்த தேர்தல் எடுத்துட்டேன்னு சொன்னால், எங்கட சமூக சேவைக்கு வந்து ஒரு அதிகாரம் தேவை. என்ன நாங்கள் சில விஷயங்களை கதைச்சி செய்யணும்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு அதிகாரம் தேவைப்படுது. அந்த அதிகாரத்தை வழங்க சொல்லி தான் நாங்கள் இந்த தேர்தலில் நிற்கிறோமே தவிர இந்த ரோட்டு போடணுன்றதுக்காக வந்து நாங்கள் தேர்தலில் நிற்கல. கடைச்சிலவன் அவர்களே, மக்களுக்கு இருக்கின்ற ஒரு அச்சமான கேள்வி ஒன்று, ஜனநாயக போராளிகள் கட்சி கோட்டபாய உருவாக்கிய கட்சியா? கோட்டபாய உருவாக்கிய கட்சின்னு சொன்னால் அது இந்த தலைவராக இருப்பேன். அதைத்தான் உங்களிடம் கேட்கிறேன்னா, இல்ல அவருடைய பின்புலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சியா? ஏனென்று சொன்னால், ஏனைய பிரதேசங்களில் தமிழ் தேசியம் சார்ந்து செயல்படுகிறவர்கள், மாவீரர் நாள் தேசியம் சார்ந்து செயல்படுகிறவர்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள், கைது செய்யப்படுகிறார்கள். ஆனால் ஜனநாயக போராளிகள் கட்சியில் தேசியம் சார்ந்து செயல்படுகிறவர்கள், மாவீரர் நிகழ்வுகளை மேற்கொள்பவர்கள் கைது செய்யப்படுவதில்லை, அச்சுறுத்தப்படுவதில்லை.
அந்த சந்தர்ப்பத்தையும் மக்கள் கூறுவது போன்று இதையும் இணைந்து பார்க்கும்போது ஒரு வேர்டை அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க ஒரு சந்தேகம் பெறுகிறது. உண்மையில் அதை பற்றி தெளிவான விளக்கம் என்ன? இல்ல ஜனநாயக போராளிகள் கட்சி என்றது வந்து 2009ஆம் ஆண்டுக்கு முன்பு தமிழீழ விடுதலைக்காக ஆயுதமேந்தி போராடிய போராளிகள் பின்பு 2009ஆம் ஆண்டுக்கு பின்பு தடுப்பு முகாமுக்கு சென்று மீண்டும் அரசியல் ரீதியாக பயணிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அரசியல் ரீதியாக பயணிக்கிறான்னு சொன்னால் ஒரு அரசியல் கட்சி உருவாக்க வேண்டிய தேவை இருக்குது. அந்த அரசியல் கட்சியை உருவாக்கினது போராளிகளால் சேர்ந்து தான் ஆரம்பத்தில் வந்து ஜனநாயக போராளிகள் கட்சி உருவாக்கப்பட்டது. அதுக்குள்ள கோட்டபாய ராஜபக்ச முறையில் மஹிந்த ராஜபக்ச முறையில் அது தனியாக போராளிகளால் உருவாக்கப்பட்டது. போராளிகளால் அந்த அரசியல் கட்சி உருவாக்கப்பட்ட பின்பு எப்போது ஜனாதிபதியாக இருந்தவர் பெரிய பிரதமராக இருந்தவர்களை சந்திப்பது அது எல்லா அரசியல் கட்சியினுடைய வளமை. நீங்கள் அடுத்த கேள்வி கேட்டது இந்த மாநிலத்தில் சொன்னா ஜனநாயக போராளிகள் கட்சியினுடைய உறுப்பினர்கள் மட்டும் கண்காணிக்கப்படுவதில்லை சொல்லி நான் மிக சுருக்கமாகவே சொல்றேன். இந்த வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் இருக்கிற எங்கள் உறுப்பினர்மார் சகல தமிழ் தேசிய நிகழ்வுகளிலே பங்கு கொள்வது மாநில நான் தொழில் சொன்னா எல்லாமே செய்கிறது. ஆனா வந்து சிலர் வந்து அதை அரசியலா பெரிய படம் போடுறது. ஆனா எங்களை உறுப்பினர்கள்ட்ட ஒரு பழக்கம் இருக்குது. அப்படியான நிகழ்வுகளை வந்து படம் போடுறது இல்லைன்னு சொன்னால் ஒரு துயிலத்தில் நின்று நான் வேலை செய்து எனக்கு ஒரு அச்சுறுத்தல் சொன்னால் அதை நான் படம் போட்டு பெரிய மக்களுக்காக பெரிய ஒரு பயங்கரமான நிகழ்வாக காட்டினால் அடுத்த நாளைக்கு மக்கள் வந்து துயிலத்தில் வந்து அஞ்சலிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுகிறேன் சொன்னால் இப்படி பிரச்சனை போகுதுன்னு சொல்லி சில வேலை அச்சப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஆனா எங்களை மக்கள் வந்து அச்சங்களை எல்லாம் கடந்து எங்களுடைய மாவீரர்களுக்கு விளக்கேற்றுகிறார்கள். ஆனால் வந்து சிலர் வந்து ஒரு சிறிய பிரச்சனை என்று சொன்னாலும் அதை படம் போட்டு பெரிதாக்குகிறார்கள். ஆனா எங்களுடைய உறுப்பினர்கள் வந்து சகல நிகழ்வுகளையும் பங்கெடுப்பார்கள். ஆனால் பிரச்சனை வேறும் தான், பிரச்சனை வராமல் ஒரு இதுவுமே இல்லை. பிரச்சனை வேறும், ஆனா வந்து அதை படம் போட்டு மக்களுக்கு அச்சப்படுத்துறது இல்லை. நீங்கள் உங்கள் இந்த 12வது வட்டாரத்தில் உங்களையும் உங்களுடைய கூட்டணியையும் இந்த தேர்தலில் மக்கள் ஏன் ஆதரிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? குறிப்பாக வந்து நாங்கள் மக்களுக்கு சொல்ற விஷயம் வந்து நாங்கள் இதுவரைக்குமே வந்து தேர்தலை இலக்காக கொண்டு பயணிக்கல. நான் ஒரு அரசியல் கட்சி என்று சொல்றது வந்து கட்டாயம் தேர்தலில் பங்கெடுக்க வேண்டும், தேர்தல் ஊடாக அதை வெற்றியிட்டு இன்னும் மக்களுக்கு சேவை செய்ய முடியும். நாங்கள் வந்து திடீரென்று முளைத்து வந்தவர்கள் அல்ல. நாங்கள் தொடர்ச்சியாக வந்து இந்த மக்களுக்காகவே பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். குறிப்பாக பருத்தித்துறை பிரதேச சபையில வந்து பெரும்பாலான சமூக செயற்பாட்டாளர்கள் உள்ளடக்கி நாங்கள் இந்த தேர்தலில் வேட்பாளர்களை களமிறக்கி இருக்கிறோம். நான் குறிப்பாக வந்து நான் போட்டியில் அதே வட்டாரத்தில் வந்து முதன்மை வேட்பாளராக கட்டக்காட்டை சேர்ந்த திரு வசந்தன் அவர்கள் போட்டியிருக்கிறார். அவர் மீதும் சில விமர்சனங்கள் வைக்கப்படுது. ஆரம்ப காலத்தில் வந்து வேற கட்சிகளோட பயணிச்சான்னு சொல்லி அது வந்து அப்படி இல்லை. அவர் வந்து கட்சி அரசியலை தாண்டி அவர் நிற்கிறது வந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காகத்தான் நாங்கள் வந்து இப்படி அவர் வந்து குறிப்பாக கட்டக்காடு கிராமாவதி சங்கத்தினுடைய தலைவர். அப்ப ஒரு கிராமாவதி சங்கத்தினுடைய தலைவர் வந்து பல கட்சி தலைவர்களையும் ஆதரிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு. மேலும் சொன்னால் அந்தந்த ஆட்சிகாரில் வந்து ஒரு கிராமாவதி சங்கம் என்று சொன்னால் அது சகல கட்சிகளையும் ஆதரிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது. ஆனால் அவருடைய தேர்தல் அரசியல் என்று பொறுத்த வரைக்கும் முதலாக தேர்தல் அரசியல் அவர் களமிறங்குறது வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில தான் தேர்தல் அரசியல் பிரவேசம் செய்கிறார். அவர் ஆரம்பத்துல வந்து சில பேர் மக்களுடைய நலனை கருத்து கொண்டு வேற கட்சிகளை ஆதரிச்சிருக்கலாம். ஆனால் அவருடைய தேர்தல் அரசியல் பிரவேசம் பண்றது வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில தான் இப்ப இருக்கிறது. தற்பொழுது நடைபெறவிருக்கின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் கட்சி கணச்செலவனுக்கு சீட் கொடுக்காவிட்டால் தற்பொழுது கணச்செலவன் இந்த கட்சியிலிருந்து போட்டியிட்டிருப்பீர்? நான் ஜனநாயக போராளிகள் கட்சியோட இணைஞ்சது வந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்றதுக்காக. நான் வந்து கட்சிக்காக இணைய இல்லை. அப்ப கட்சிகள் முக்கியத்துவங்களை கொண்டு வந்து தங்களோட உறுப்பினர்களுக்கு இப்ப நான் சேவை செய்யாம நான் வேணும் போய் நிக்கிறதா சீட்டை தாங்க. இப்ப என்ன விட நீங்கள் ஒரு கிராமத்தில் அதிகமா சேவை செய்றீங்கன்னு சொன்னா அதை நீங்கள் எந்த கட்சியின் ஆதரவாளர்களா இருந்தாலும் வந்து நாங்கள் சொல்லுவோம் வேணும்னு சொன்னால் அவர் மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான் இந்த தேர்தல் வந்து நாங்கள் தமிழெல்லாம் பெற்று தரக்கு இந்த தேர்தலோட நிக்கல தாங்க. ஒரு பிரதேசத்தினுடைய அபிவிருத்தியை நோக்காக கொண்டுதான் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் நடக்குது. அப்ப வந்து உள்ளூராட்சி அந்த அதிகாரங்களை பின்பற்றி அவர் வந்து வெற்றியீட்டி மக்களுக்கு சேவை செய்வாருன்னு சொன்னால் அவர் வந்து ஆரம்ப காலத்துல எந்த கட்சிகளுக்கு ஆதரவு கொடுத்திருந்தாலும் வந்து நாங்கள் அவர் சேவை செய்கிற எங்களை கட்சி கூட பயணிச்சு இனி எங்களை கட்சியுடைய கோட்பாடுகளை பின்பற்றி அவர் வந்து மக்களுக்கு சேவை செய்வாருன்னு சொன்னால் அவருக்கு நாங்கள் ஆசனம் வழங்குறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இந்த வடமராட்சி கிழக்கு பகுதிகளில் இந்த தேர்தலில் பல கட்சிகளுடன் ஆரம்ப காலத்திலிருந்து பயணித்தவர்கள் உங்களுடைய கட்சிக்கு எதிராக செயல்பட்டவர்களை எல்லாம் இந்த தேர்தலுக்காக வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறீர்கள். அதாவது சொன்னால் தேர்தல் சுயலாபத்திற்காக ஒரு பிழையானவர்களை மக்களுக்கு அடையாளம் காட்டி அவர்களை ஆதரிப்பது ஒரு தவறான செயற்பாடு என்று நீங்கள் நினைக்கவில்லையா? எங்க தவறான வேட்பாளர்கள்
வடமராட்சி கிழக்கில் உங்களுடைய கூட்டணி சார்ந்த அல்லாதவர்கள், உங்களுடைய கட்சி சார்ந்த அல்லாதவர்கள், இந்த இது உள்ளூராட்சி சபை தேர்தல் என்பதால் ஊரில் யாருக்கெல்லாம் செல்வாக்கு இருக்கிறதோ அவர்களில் சிலரை பிடித்து நீங்கள் வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறீர்கள். அது உங்களுக்கும் தெரியும். வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறீர்கள். உங்கள் கட்சியோடு பயணிக்காதவர்கள், உங்களுடைய கூட்டணியோடு பயணிக்காதவர்கள், அரசியல் அனுபவம் இல்லாதவர்களை இந்த தேர்தலில் நிறுத்தி அவர்களை நல்லவர்களாக அடையாளம் காட்டி பிரதேச சபைக்கு அனுப்ப போகிறீர்கள். ஒரு சிலர் மீது பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. மக்கள் மத்தியில் ஒரு தவறானவர்களை அடையாளம் காட்டி அவர்களை வெற்றி பெற செய்து அவர்களை பிரதேச சபைக்கு அனுப்புவதால் மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கப் போவதில்லை. இது ஒரு மக்களை ஏமாற்றும் செயற்பாடாக தெரியவில்லையா? பொதுவாக கேட்கிறேன், எல்லா கட்சிகளையும் நான் கேட்கிறேன். ஆனால் குறிப்பாக நீங்கள் உங்களுடைய கூட்டணி ஒரு சிலரை இந்த வடமாட்சி கிழக்கிலே நிறுத்தி இருக்கிறது. அதனால் நான் உங்களிடம் கேட்கிறேன், பொதுவாக கூறுங்கள். இல்ல, ஜனநாயக போராளிகள் கட்சி என்றது ஜனநாயக போராளிகள் கட்சி ஒரு காலமே மக்களுக்கு எதிரானவர்கள் நாங்கள் நிறுத்த மாட்டோம். அது மக்களுக்கு ஆதரவான ஒருவரை தான் நாங்கள் வேட்பாளராக நிறுத்துவோம். குறிப்பாக வடமராட்சி கிழக்கு பிரதேசத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, பருத்தித்துறை பிரதேச சபைக்குள்ள எல்லைக்குட்பட்ட பிரதேசங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, பெரும்பாலான வேட்பாளர்கள் கிராம மட்ட அமைப்புகளின் தலைவர், செயலாளர் அப்படிப்பட்டவர்களை தான் நிறுத்தி இருக்கிறோம். ஒரு கிராம மட்ட அமைப்பு தெரிவு செய்யறதை அடியிலே இருக்கிற மக்கள், அடித்தட்டு மக்கள்லாம் அந்த கிராம அமைப்பு தலைவர், செயலாளர், நிர்வாகத்தை தெரிவு செய்கிறார்கள். அப்போ மக்களால் நிராகரிக்கப்பட்டவர் கிராம மட்ட அமைப்புகளில் பெரும்பாலானவர்கள் இருக்க மாட்டார்கள். அப்போ நாங்கள் பெரும்பாலான நாட்களை கிராம மட்ட அமைப்பு தலைவர், செயலாளரை போடுறோம்னு சொன்னால் மக்கள் சில நலனுக்காக செயல்படக்கூடியவர்களாக தான் இருப்பார்கள். இதுவரை நேரமும் எங்களுடன் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு காத்திரமான மிகவும் தெளிவான கருத்தை வழங்கிய ஜனநாயக போராளிகள் கட்சியினுடைய வடமராட்சி கிழக்கு செயற்பாட்டாளரும் உள்ளூராட்சி சபையின் பருத்தித்துறை பிரதேச சபைக்கான 12ஆம் வட்டார வேட்பாளருமான கணச்செல்வன் அவர்கள் ஆணித்தரமான தெளிவான விளக்கத்தை மக்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தார். நிகழ்ச்சியோடு இதுவரை நேரமும் இணைந்து கொண்டமைக்கு கணச்செல்வன் அவர்களுக்கு நன்றிகள்.